இப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குன்னு இதை எடுத்து தவறா மாதிரி அக்காவோட மகளோட தாயோடு பண்ணிக்கலாம்னு திருச்சி ஒரு செய்தியா போடுறாங்க. அதனாலதான் சொல்ற வெளிப்படை விவாதத்துக்கு வாங்க பதில் சொல்றோம்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல இது எல்லாமே அவர் நாம எதையுமே அவர் பெரியார் எழுத மறுத்தலாம் பேசல. எடுத்துட்டு வாங்க, நீங்க கொண்டு வர ஆதாரத்தை காமிங்க சார்னு கேட்கணும். நீங்களும் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அதை காமிங்க. சீமான் வந்து பெரிய தலைவரோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபாகரனோடு பிரபாகரோட இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குறதா இப்ப செய்தி வெளியிருக்குல்ல. இது மாதிரி இது படத்தோட சேர்த்து பண்ணிருக்கான டெக்ஸ்ட மாத்திரக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரி அவதூறுகளை உருவாக்கி கொண்டே போறாங்க. அதை இது நாளைக்கு ஏஐ வந்திருக்குது, அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இதெல்லாம் முதல்ல இப்பவே சொல்லிடுவாங்க. சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, பழக்கமே இல்லைங்கிறீங்களா? யாருக்கு? பிரபாகரன் அவர்களுக்கும் சீமானுக்கும். ஏன் தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாகரன் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குதுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, இவரை விடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. இதை விடவா வேற யாராவது வேணுமா? அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவர் போய் பார்த்தா அவர் போனாரு வர்றாருங்கிறது விவாதம் இல்லை. அந்த படம் உண்மையா, அந்த ஒரு படத்தை வச்சுதான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறதான் குற்றச்சாட்டு. அந்த படத்தை ஒன்று போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரரை போல அவரை ஒரு குக்கர் சமையலறையில் இருப்பவரை போல சீமானை மாற்றிட்டாரே. இது விடுதலை புலிகளையும் தமிழக தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் வந்து கொச்சைப்படுத்திட்டாரு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சீமான் மறுத்தா ஒரிஜினல் காப்பி இருக்குங்க, போட்டோட ஒரிஜினல் காப்பி இதே மாதிரி பிரஸ் வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. எடுக்க போனப்ப அங்க போய் பார்க்க முயற்சி பண்ணது உண்மை. அதுல இன்னும் இருவேறு கருத்து இருக்குது. நான் ஏற்கனவே நானே ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன். அதனால இப்ப என்ன விஷயம்னா, அந்த இடத்துல வந்து அவர் பார்த்ததா இல்லையான்றதே வந்து இப்போ உறுதிதமா இல்லை. வேற போட்டோ காட்டுங்கன்னு கேட்கிறோம். இந்த போட்டோ தான் வேற ஏதாவது காட்ட சொல்லுங்க. இல்லையா, ஷூட்டிங்ல இருக்கிறத தான் காட்டுறாரு. அவருடைய உண்மையான புள்ளிகளுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி ஷூட்டிங்ல கேமரா வச்சிருக்கிறத காட்டுறாரு. அவர் அங்க நடந்துகிட்டதுக்கு அவரை வெளில அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வந்து பேசுவதுங்க நாங்கள் உண்மையை பேசுறோம். பிரபாகரன் மறைந்த பிறகு இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல பிரபாகரனோடு சீமான் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்து வெப்சைட்ல இருக்கு பாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் வந்து ராஜபக்சேவுக்கு சொன்னாராமா? இலங்கை உளவுத்துறை கைப்பற்றின ஆவணம் நான் கைப்பற்றி வச்சிருக்கோம் இவருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா. ராஜபக்சே உளவுத்துறை இவருக்கு தொடர்பு, சீமான தொடர்பு இருக்காமா? நாங்க அதை முதல்ல அதை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த தகவல் இலங்கையோட உளவுத்துறை அங்க பிரபாகரனிடம் இருந்து எல்டிடியிடம் இருந்து விடுதலை புலிகளிடம் கைப்பற்ற ஆவணங்களில் சீமான் உங்களுடைய போட்டோவும் இருக்குது அப்படின்னு இலங்கை உளவுத்துறை சீமானுக்கு போன் பண்ணி சொல்லிச்சாமா? நான் கேட்கறேன், எனக்கு தெரியும். வெப்சைட்ல இருக்கு, போய் பாருங்க. வெப்சைட்ல எடுத்து போட சொல்லு. உளவுத்துறை எல்லாம் சுத்தி சுத்தி போட்டாங்க தான் வரும். 2 நாளைக்கு